வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க. குரு வக்ர பலம் பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பயிற்சி அடைஞ்சாலும் ஒரு சில காலங்கள் குரு வக்ரம் அடைகிற பயிற்சியும் இருக்கு. ஏற்கனவே சனி வக்ரம் கொடுத்த மாதிரி இப்ப குரு வக்ரம். இந்த குரு வக்ர பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங் டே. எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி February 2025 முடியுது. இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்கு என்னடா அது கிமிலே ராகு கேது 2-8 இருக்குது, நமக்கு எதுவுமே ஆல்ரெடி சரியா இல்லை. இப்போ கொஞ்சம் கடந்த 6 மாதமாகவே குடும்பம் ஒரு லெவலாக போய்கிட்டு இருக்கு. வேலை இதெல்லாம் ஒரு ப்ரெஷரோட அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த 6 மாதத்தில் ஒரு 2 மாதம்தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் நார்மலாக போகுது. இந்த குரு வக்ரம் வேறு ஆயிருக்காரு, இவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல அப்படின்னு சில பேர் மைண்டில் ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. சிம்ம ராசிக்கு இந்த டைம்லலாம் எல்லாமே கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ சிம்ம ராசியாக இருக்கீங்க, உங்களோட லக்னம் என்ன நீங்கள் பார்க்கணும். சிம்மமாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது ராசியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது யோக திசை நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் இந்த வக்ரன் டைம் உங்களுக்கு அது எவ்வளோ பாதகத்தை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் உடனே எடுத்த உடனே உங்களுக்கு தான் எல்லாமே தப்பாக நடக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இதே உங்களோட ராசியில் நல்ல யோகங்கள் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு 10% அந்த மாதிரி தான் நடக்கும். அதே உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம் இருந்து அப்படி ராசிகள் போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தான் உங்களுக்கு 100% எல்லாம் நடக்கும். தப்பாக கொண்டு போய் சேர்த்து விடும் உங்களை. இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, சிம்ம ராசி எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ராசி. சிம்ம ராசி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நீங்கள் போயிடுவீங்க. அதனால இந்த வக்ர பலன் உங்களோட அவ்வளோ ஆபத்தெல்லாம் உங்களை படுத்தாது, அதையும் நீங்கள் கடந்து போயிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வக்ர பலன் சிம்மத்துக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அது ஆல்ரெடி 10வது இடம். இது உங்களோட ஜாப் விஷயம், அப்புறம் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பலன், அப்புறம் நல்ல அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் விதைச்சது தான் வரோன்ட்டுன்னு. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ இந்த குறிப்பிட்டு உங்களை பயமூட்டல, நார்மலாக சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ நீங்கள் டாக்டர் படிச்சீங்கன்னா டாக்டர்னு சொல்லுவீங்க, இன்ஜினியர் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர்னு சொல்லுவீங்க. அப்படி என்னன்னாக்கா நீங்கள் லா படிச்சிருந்தீங்கன்னா லாயர்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் யாருன்னா உங்களோட வேலை தான் அது உங்களுக்காண்டி அடையாளம். இப்போ உங்களோட வேலை உங்களோட அடையாளத்தில் இப்போ குரு வக்ரம் அடையிறதுனால அவர் அங்கே சில சோதனைகளை உங்களுக்கு கொண்டு வருவார். அந்த சோதனை உங்களுக்கு விரும்பத்தகாத சோதனையாக இருக்கலாம். எப்போதுமே ஒரு மனிதனை சோதிக்கப்பட்டாதான் அவன் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி சோதனை காலம்தான் இது. அந்த சோதனையை நல்லபடி ஆக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு பொறுமை தேவை, அப்புறம் சகிப்புத்தன்மை தேவை. அப்புறம் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. அப்போ தான் அது சாதனையாக மாறும். எப்போதுமே உங்களால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ தான் அது ஏங்கிரி மூட்டுக்கு போவோம். அப்புறம் தேவையில்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் கண்ட மாதிரி யோசித்து தப்பான முடிவுகளை எடுப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு டஃப் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நல்லது நடக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒரு பக்தியோட அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்கள் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு உங்கள் கோவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்க ஹெல்ப்போட யாரையும் சகிச்சுக்கிட்டு போகிற தன்மையோட அவங்கக்கிட்ட சண்டைலாம் போடாமல் பீஸாக அப்படியே போனீங்கன்னா தான் இந்த காலகட்டத்தில் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா இவர் 10ஆம் இடத்துல வரதுனால உங்களோட ஜாப்பு, உங்களோட ப்ரொமோஷனு, அப்புறம் உங்களோட நீங்கள் தான் இப்போ மெயினாக பிஸ்னஸ் செய்கிறீங்க, நீங்கள் தான் தலைவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பண வரவு இது எல்லாத்தையுமே நீங்கள் சகித்து தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துலேருந்து தாண்டி வர முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் உங்களை பயமுட்டுன்னு நினைக்காதீங்க. இதை நான் சொல்கிற விஷயத்த நல்ல காது கொடுத்து கேட்டு நீங்கள் அந்த மாதிரி
மூவ் பண்ணுங்க. உங்கள வந்து நல்ல வழிக்கு போகிற பாதைய தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதே இந்த வீடியோவ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்க கண்ட மாரி கோவப்பட்டுட்டு, கண்ட மாரி முடிவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ, அதனால நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வச்சு கொஞ்சம் நெஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க கோவத்த வந்து தயவு செஞ்சு குறைச்சிடுங்க. வாழ்த்துக்கள். நெறைய பேத்துக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ, அதுலயும் உங்களுக்கு வந்து நான் ஒரு கிளியரன்ஸ் குடுத்துடுறேன். சில பேத்துக்கு வந்து குரு வந்து ஆல்ரெடி அவங்களோட ஜாதகத்துல வந்து வக்ரத்துல தான் இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக பலனே குடுப்பாரு. ஸோ, உங்களோட ராசியில வந்து அத செக் பண்ணிக்கங்க உங்களோட ஜாதகத்துல. ஸோ, நான் நார்மலாவே எல்லா வீடியோலயுமே சொல்லுவேன். ராசி என்பது வந்து உங்களோட மனநிலை, லக்னம் வந்து உங்களோட விதி. ஸோ, இது எல்லாமே சேர்ந்து தான் அதுக்கு ஏத்த மாதிரி பலன உங்களுக்கு குடுக்கும். இது மாதிரி உங்களோட ஜாதகத்த வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு? எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த வக்ர டைமை நல்லபடி யூஸ் பண்ணிக்கிறது சிம்ம ராசி உங்க கையில தான் இருக்குது. ஸோ, உங்களுக்கு தெரிஞ்ச சிம்ம ராசி யாராவது இருக்காங்களா? அப்போ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் எப்போதுமே உங்களுக்கு நன்றி உணர்வோட இருப்பேன். ஸோ, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா.